அம்மனை வழிபடும்போது அரளிப்பூ சாத்துவது பல நன்மைகளை தரும் என்று இந்து சமயத்தில் நம்பப்படுகிறது. அரளி நேரியாகவும் குறிஞ்சியாகவும் காணப்படும் ஒரு சக்தி வாய்ந்த பூவாக கருதப்படுகிறது. குறிப்பாக சக்தி தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யும் போது முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது. அரளிப்பூ சாத்துவதால் ஏற்படும் பலன்கள். தீய சக்திகள் நீங்கும். அரளிப்பூவின் திருஷ்டி நீக்கும் சக்தி உள்ளதால் வீடு மற்றும் மனதில் இருந்து தீய சக்திகளை அகற்ற உதவுகிறது. அருளும் ஆசை கிடைக்கும். அம்மனை அரளிப்பூவால் பூஜை செய்தால் அவள் கடாட்சம் கிடைத்து சுக சமாதானம் பெறலாம். வாழ்க்கையில் சுகசேமம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி அமைதியும் செழிப்பும் நிலவும். வழிபாட்டுக்கு உகந்தது. சிவன், சக்தி, விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு அரளிப்பூ மிகவும் பிடித்தது என்பதால் இதை சமர்ப்பிப்பதால் விரைவாக குருபலம் கிடைக்கும். கெட்ட காரியங்கள் தடையும். யாராவது துன்மறுத்தி செய்வதை எதிர்க்க அரளிப்பூ மிகப்பெரிய பரிகாரமாக கருதப்படுகிறது. ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி. அரளிப்பூ அம்மனுக்கு சமர்ப்பிக்கும் போது உடலுக்கு நல்ல ஆரோக்கியம், மனதிற்கு அமைதி கிடைக்கும். தொழில், பணவரவு வளம் சேரும். வியாபாரத்தில் முன்னேற்றம், பணவரவு அதிகரிக்க அரளிப்பூ வைக்கலாம். அம்மனை எந்தவிதமான அரளிப்பூவால் பூஜை செய்யலாம் என்பது முக்கியம். சிவப்பு அரளி சக்தி, வெற்றிக்காக. வெள்ளை அரளி அமைதி, குடும்ப நலன், தெய்வீக சக்திக்காக. மஞ்சள் அரளி செல்வம், சுகம், மன அமைதி. அரளிப்பூவின் சக்தி மிகுந்ததால் அதை பயன்படுத்தும் போது சுத்தமான மனநிலையுடன் பூஜை செய்ய வேண்டும்.